ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கீரை வடம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அந்த காராமணி, வெள்ளை காராமணி 1 கப்பு. பூசணிக்காய் நல்லா ஒரு பெரிய பத்தை எடுத்து ஆக்சுவலாக துருவி எடுத்துக்கலாம். நான் ஆனால் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 7-8 உங்கள் காரத்துக்கு தக்கன உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நிறைய போட்டால் காஞ்சோடனே நல்லா தெரியும். காரம் ஆனால் அடங்கிடும். அதனால் அதுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தண்ணிலாம் விட போகிறதில்ல. பூசணி பத்தையை போட்டே அரைக்க போகிறேன். அதில் இருக்கிற தண்ணியே போதும். அது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பருப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, நைட்டே ஊற வச்சுட்டேன். காத்தால் எழுந்தோடனே முதல்ல அரைச்சி வெயிலில் கொண்டு போய் போட்டாச்சு. பூசணி பத்தியை சேர்த்து தண்ணிக்கு பதிலாக நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது கீரையில் தாளித்து கொட்டலாம். பொரிச்ச குழம்புலாம் பண்ணுறோம் இல்லையா, புடலங்காய் நாட்டுக்கயிறுலாம் போட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பத்திய சாப்பாடெலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிரசவம் ஆன உடனே அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். கீரையில், பொரிச்ச குழம்புல, வத்த குழம்புல எல்லாத்தையும் கடைசியாக கடுகு தாளிக்கும் போது இதையும் கையால் பொடிச்சு போட்டு தாளித்து கொட்டிட்டா ரொம்ப மணமாக இருக்கும். இதுக்கு கருவேப்பிலை, கடுகு ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வெயிலில் கொண்டு போய் கிள்ளி வச்சிட வேண்டியது. பிளாஸ்டிக் ஷீட்டில் 3 நாளில் உணர்ந்துடும். ஏன்னா இது நல்லா மெல்லிசாக தான் இருக்கும். சாஃப்டாக வர பார்த்திங்களா. உளுந்து, காராமணி, வெள்ளை காராமணி, அவ்வளோதான். இந்த கீரை வடை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வத்த குழம்புல, பொரிச்ச குழம்புல எல்லாத்தையுமே வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் வறுத்து கீரையில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கல. சிம்பிளாக அதே டயத்தில் ரொம்ப டேஸ்டான கீரை வடை தயார். தேங்க்யூ ஃபார்